என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு அணுகுமுறைகள்ல இருந்து சில வினாவிடைகள் கொண்ட பகுதியை தேர்வு வடிவில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 3000 ரூபா என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, ஆனால் மாதம் 500 ரூபா கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 9994947996ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். சமுதாயம் என்னும் சொல்லுக்கு பொருள் மக்கள் திரள். சமுதாயம் என்னும் சொல்லுக்கு பொருள் மக்கள் திரள். இந்து சமயத்தின் உயிர் நாடியாக விளங்குவது மனு தர்மம். இந்து சமயத்தின் உயிர் நாடியாக விளங்குவது மனு தர்மம். இந்திய சமுதாயம் சமய அடிப்படையிலான சமுதாயம் என குறிப்பிடுபவர் கே.சி. வியாஸ். இந்திய சமுதாயம் சமய அடிப்படையிலான சமுதாயம் என குறிப்பிடுபவர் கே.சி. வியாஸ். 1839 சமூகவியல் என்னும் துறையை தோற்றுவித்தவர் அகஸ்டே காம்டே. 1839 சமூகவியல் என்னும் துறையை தோற்றுவித்தவர் அகஸ்டே காம்டே. மனித இனம் தன் பாலியல் உந்துதலை ஒரு நிறுவன அமைப்பிற்குள் நிறைவு செய்து கொள்ள ஏற்படுத்திய முறையே திருமணம். மனித இனம் தன் பாலியல் உந்துதலை ஒரு நிறுவன அமைப்பிற்குள் நிறைவு செய்து கொள்ள ஏற்படுத்திய முறையே திருமணம். மக்களுக்குள் உள்ள உறவு, ஒற்றுமை, நடத்தை இவைகளின் தொடர்பை குறிப்பது சமுதாயவியல். மக்களுக்குள் உள்ள உறவு, ஒற்றுமை, நடத்தை இவைகளின் தொடர்பை குறிப்பது சமுதாயவியல். இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புறப்பாடு என்றவர் தே. பொனால்ட். இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புறப்பாடு என்றவர் தே. பொனால்ட். கனவுகள் எத்தனை படிநிலைகளை கொண்டுள்ளன? 3. கனவுகள் எத்தனை படிநிலைகளை கொண்டுள்ளன? 3. மனித வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றும் உருக்காட்சி தொன்மம். மனித வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றும் உருக்காட்சி தொன்மம். ஒவ்வொரு மனிதனின் அடிமனத்திலும் புராணங்களை உருவாக்கும் சிந்தனை ஆற்றல் உண்டு என்பது கூட்டு நனவிலி மனக்கொள்கை. ஒவ்வொரு மனிதனின் அடிமனத்திலும் புராணங்களை உருவாக்கும் சிந்தனை ஆற்றல் உண்டு என்பது கூட்டு நனவிலி மனக்கொள்கை. சமூகவியல் மனிதனின் சமூக வாழ்க்கையை விளக்கி அதன் நன்மை தீமைகளை எடுத்து காட்டுகிறது என்றவர் எல்.டி. ஹாப்கவுஸ். சமூகவியல் மனிதனின் சமூக வாழ்க்கையை விளக்கி அதன் நன்மை தீமைகளை எடுத்து காட்டுகிறது என்றவர் எல்.டி. ஹாப்கவுஸ். அறத்தை முன்னோர்கள் எத்தனை வகையாக பாகுபடுத்துகின்றனர்? அறத்தை முன்னோர்கள் எத்தனை வகையாக பாகுபடுத்துகின்றனர்? 32. வாழ்க்கையை பயன் மதிப்புடையதாக செய்வது பண்பாடு என தெளிவுபடுத்தியுள்ளவர் டி.எஸ். எலியட். வாழ்க்கையை பயன் மதிப்புடையதாக செய்வது பண்பாடு என தெளிவுபடுத்தியுள்ளவர் டி.எஸ். எலியட். சான்றோர் இலக்கியத்தின் பயன் மதிப்புகள் இவற்றில் தவறானது மும்மொழி என்பது. சான்றோர் இலக்கியத்தின் பயன் மதிப்புகள் இவற்றில் தவறானது மும்மொழி. சான்றோர் இலக்கியத்தின் பயன் மதிப்புகள் என்பது மூவகை பேறு, முப்பொருள், முப்பால் என்பது சான்றோர் இலக்கியத்தின் பயன் மதிப்புகள். கேள்வி இவற்றில் தவறானது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், மும்மொழி என்பது. எழுத்தாளர் பணிமனை என்பது யாருடைய நூல்? பி.பி. லால். எழுத்தாளர் பணிமனை என்பது யாருடைய நூல்? பி.பி. லால். சமூக மாற்றத்தை கண்களால் உற்று நோக்கி அம்மாற்றத்தை அளவிட முடியும் என்று குறிப்பிடுபவர் ஃபிரெடரிக் லீப்லே. சமூக மாற்றத்தை கண்களால் உற்று நோக்கி அம்மாற்றத்தை அளவிட முடியும் என்று குறிப்பிடுபவர் ஃபிரெடரிக் லீப்லே. ஒரு கலைப்படைப்பின் முதன்மையான நோக்கமே ஒழுக்கத்தை போதிப்பதே என்றவர் பிளேட்டோ. ஒரு கலைப்படைப்பின் முதன்மையான நோக்கமே ஒழுக்கத்தை போதிப்பதே என்றவர் பிளேட்டோ. அறிவுநல இன்பம் என்பது யூட்டோமியா. அறிவுநல இன்பம் என்பது யூட்டோமியா. ஒரு மனிதனைப் போலவே பிரதி மனிதனை உருவாக்க முடியும் என தனது கதைகளில் குறிப்பிடுபவர் சுஜாதா. ஒரு மனிதனைப் போலவே பிரதி மனிதனை உருவாக்க முடியும் என தனது கதைகளில் குறிப்பிடுபவர் சுஜாதா. அறிவியலின் முதன்மையான செய்முறை கூடம் மனித மூளை. அறிவியலின் முதன்மையான செய்முறை கூடம் மனித மூளை. சுஜாதாவின் சுல்தான் நீ எங்கு இருக்கிறாய் என்ற கதைக்கு பொருத்தமானது குரங்கு. சுஜாதாவின் சுல்தான் நீ எங்கு இருக்கிறாய் என்ற கதைக்கு பொருத்தமானது குரங்கு.
ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் பூமி முழுவதும் வாழ முடியாமல் போய் வேற்று கிரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்பது சுஜாதாவின் ஜில்லு. ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் பூமி முழுவதும் வாழ முடியாமல் போய் வேற்று கிரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்பது ஜில்லு. சுஜாதாவின் விஞ்ஞான சிறுகதைகள் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதைகள் 50. சுஜாதாவின் விஞ்ஞான சிறுகதைகள் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதைகள் 50. கவிதை இன்பத்தை அளிப்பதில் காப்பியத்தை விட நாடகமே, அதிலும் துன்பியல் நாடகமே உயர்ந்தது என்பது யாருடைய முடிவு? அரிஸ்டாட்டில். கவிதை இன்பத்தை அளிப்பதில் காப்பியத்தை விட நாடகமே, அதிலும் துன்பியல் நாடகமே உயர்ந்தது என்பது யாருடைய முடிவு? அரிஸ்டாட்டில். கேள்வி நம்பர் 25. சந்திரமண்டல யாத்திரை ஜொனாதன் ஸ்விஃப்ட், நாடும் ஏடும் பி.பி. லால், கிராதிவா டி.எஸ். எலியட், இலக்கிய கொள்கை லூசியன், சமயமும் இலக்கியமும் அறிஞர் அண்ணா, எழுத்தாளர் பணிமனை வில்லியம் ஜான்சன், ஹலீவரின் பயணம் ரெனி வெல்லாக். இந்த கேள்வி நம்பர் 25க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். விண்வெளியிலிருந்து வருகை புரிந்தவர்களை பற்றிய வால்டேரின் முதல் கதை மைக்ரோமேகாஸ். விண்வெளியிலிருந்து வருகை புரிந்தவர்களை பற்றிய வால்டேரின் முதல் கதை மைக்ரோமேகாஸ். எங்கே இருக்கிறான் நீ சொல்லும் இறைவன் என்று உருமுபவர் இரணியன். எங்கே இருக்கிறான் நீ சொல்லும் இறைவன் என்று உருமுபவர் இரணியன். 1% மருத்துவ இதழ்களே நல்ல நேர் அறிவியல் தன்மைகளை கொண்டவை என கணித்தவர் ஸ்டீபன் லாக். 1% மருத்துவ இதழ்களே நல்ல நேர் அறிவியல் தன்மைகளை கொண்டவை என கணித்தவர் ஸ்டீபன் லாக். புதியன கண்டுபிடித்தல், சிந்தித்து முடிவு செய்தல், எடை போடல், உண்மையை கண்டறிதல் போன்ற குணங்கள் காணப்படும் என்று ஜோசப் ஸ்டாம்ப் குறிப்பிடக்கூடிய நூல் எதிர்காலத்தில் பிரஜைகள். புதியன கண்டுபிடித்தல், சிந்தித்து முடிவு செய்தல், எடை போடல், உண்மையை கண்டறிதல் போன்ற குணங்கள் காணப்படும் என்று ஜோசப் ஸ்டாம்ப் குறிப்பிடும் நூல் எதிர்காலத்தில் பிரஜைகள். ஒரு பத்திரிகை நிறுவன கம்ப்யூட்டரே அதன் ஆசிரியர் இறந்து விட்டதாக வேண்டுமென்றே செய்தியை வெளியிடும் கதை காலமானவர். ஒரு பத்திரிகை நிறுவன கம்ப்யூட்டரே அதன் ஆசிரியர் இறந்துவிட்டதாக வேண்டுமென்றே செய்தியை வெளியிடும் கதை காலமானவர். கிபி 2887 தண்ணீரால் ஓடும் கார் பற்றி குறிப்பிடுபவர் சுஜாதா. கிபி 2887 தண்ணீரால் ஓடும் கார் பற்றி குறிப்பிடுபவர் சுஜாதா. பரிணாம வளர்ச்சி கொள்கையை உலகிற்கு கொடையாக அளித்தவர்கள் சார்லஸ் டார்வின், ஆல்பர்ட் வாலஸ். பரிணாம வளர்ச்சி கொள்கையை உலகிற்கு கொடையாக அளித்தவர்கள் சார்லஸ் டார்வின், ஆல்பர்ட் வாலஸ். கதிர்வீச்சின் பாதிப்பு பற்றியது ஜில்லு. கதிர்வீச்சின் பாதிப்பு பற்றியது ஜில்லு. காரணகாரிய ஆய்வை முன்னிறுத்தி எவ்வகையான இலக்கிய தோற்றத்திற்கும் காரணம் உண்டு என்பவர் டெயின். காரணகாரிய ஆய்வை முன்னிறுத்தி எவ்வகையான இலக்கிய தோற்றத்திற்கும் காரணம் உண்டு என்பவர் டெயின். கற்பிழந்த ஒரு பெண் உபதேவன் என்ற குட்டித்தேவன் மூலம் மீண்டும் களங்கமற்றவளாகும் கதை ஒரே ஒரு வரம். கற்பிழந்த ஒரு பெண் உபதேவன் என்ற குட்டித்தேவன் மூலம் மீண்டும் களங்கமற்றவளாகும் கதை ஒரே ஒரு வரம். ஜீவாத்மா என்றொரு குறுநாவலை படைத்தவர் மா. நா. ராமசாமி. ஜீவாத்மா என்றொரு குறுநாவலை படைத்தவர் மா. நா. ராமசாமி. மனிதனின் உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா அனைத்தும் ஒருங்கே பண்பட்டு சிறப்பதற்காக கவிஞன் கவிதை வாயிலாக மேற்கொள்ளும் நோன்பின் பயனாக பிறப்பதே இலக்கியம் என்றவர் தாகூர். மனிதனின் உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா அனைத்தும் ஒருங்கே பண்பட்டு சிறப்பதாக கவிஞன் கவிதை வாயிலாக மேற்கொள்ளும் நோன்பின் பயனாக பிறப்பதே இலக்கியம் என்றவர் தாகூர். நோயாளியை தூங்கச் செய்யும் போது அவனது அகமனச் செயல்பாடுகள் பலவற்றை கண்டறிய முடியும் என்று குறிப்பிடுபவர் ஃப்ராய்டு. நோயாளியை தூங்கச் செய்யும் போது அவனது அகமனச் செயல்பாடுகள் பலவற்றை கண்டறிய முடியும் என்று குறிப்பிடுபவர் ஃப்ராய்டு. மனித உணர்வு தளங்களை பொதுவாக எத்தனை நிலைகளில் பிரிக்கின்றனர்? 3. மனித உணர்வு தளங்களை பொதுவாக எத்தனை நிலைகளில் பிரிக்கின்றனர்? 3. ஃப்ராய்டின் நூல் கனவுகளின் விளக்கம். ஃப்ராய்டின் நூல் கனவுகளின் விளக்கம். படைப்பு, படைப்பாளர், சமுதாயம் ஆகிய மூன்றும் தங்களுக்குள் நெருக்கமான பிணைப்பை கொண்டவை என்பது
சமுதாயவியல் அணுகுமுறை கோட்பாடு. படைப்பு, படைப்பாளர், சமுதாயம் ஆகிய மூன்றும் தங்களுக்குள் நெருக்கமான பிணைப்பை கொண்டவை என்பது சமுதாயவியல் அணுகுமுறை கோட்பாடு. காலத்திற்கு பொருந்தாத கோட்பாடுகளும் ஐயப்பாட்டிற்குரிய இயற்கை இறந்த நம்பிக்கைகளும் எளிமையான சமய வாழ்க்கையை கொடுப்பதாக கூறுபவர் எஸ். ராதாகிருஷ்ணன். காலத்திற்கு பொருந்தாத கோட்பாடுகளும் ஐயப்பாட்டிற்குரிய இயற்கை இறந்த நம்பிக்கைகளும் எளிமையான சமய வாழ்க்கையை கொடுப்பதாக கூறுபவர் எஸ். ராதாகிருஷ்ணன். பண்பாடு மனிதனை கூட்டு வாழ்விற்கு இட்டுச் செல்கிறது என்றும் அதன் வழியே சமூகம் உருவாகின்றது என்றும் கூறுபவர் புரோனிஸ்லா. பண்பாடு மனிதனை கூட்டு வாழ்விற்கு இட்டுச் செல்கிறது என்றும் அதன் வழியே சமூகம் உருவாகின்றது என்றும் கூறுபவர் புரோனிஸ்லா. திரும்ப திரும்ப கண்டறிதலிருந்து எடுக்கப்பட்டது என சச்சிதானந்தம் குறிப்பிடுவது மூலப்படிவ கொள்கை. திரும்ப திரும்ப கண்டறிதலிலிருந்து எடுக்கப்பட்டது என சச்சிதானந்தம் குறிப்பிடுவது மூலப்படிவ கொள்கை. தாழ்வு மனப்பான்மைக்கு பெயரை இட்டவர் ஆல்பர்ட் அட்லர். தாழ்வு மனப்பான்மைக்கு பெயரை இட்டவர் ஆல்பர்ட் அட்லர். அடிமனத்தை எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம்? 3. அடிமனத்தை எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம்? 3. மனச்சான்று என்பது சூப்பர் ஈகோ. மனச்சான்று என்பது சூப்பர் ஈகோ. வீடு கண்டார் போல மெய்நெறி விரும்பிய என்று வீடு வேற்றை பற்றி குறிப்பிடுவது சிலப்பதிகாரம். வீடு கண்டார் போல மெய்நெறி விரும்பிய என்று வீடு வேற்றை பற்றி குறிப்பிடுவது சிலப்பதிகாரம். கயிற்றரவு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கொண்டுள்ள கூறுகள் அறிவியல் கதைகள். கயிற்றரவு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கொண்டுள்ள கூறுகள் அறிவியல் கதைகள். என்னங்க, சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு அணுகுமுறையிலேருந்து சில வினாவிடைகள் கொண்ட பகுதியை தேர்வு வடிவில் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய தேர்வுகள் எழுதி பார்க்கணும், அதிகமாக ப்ராக்டிசஸ் பண்ணணும், அதுவும் கம்மியான அமௌண்ட்டில் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம்னு நினச்சிங்கன்னா வாங்க 999494799369 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.